என்ன பசங்களா, உங்களோட ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் பேப்பர் வந்து இருக்கும். அந்த ஆன்சர் பேப்பரை வச்சு உனக்கு ஒரு லெவல் வந்து புரிஞ்சிருக்கும், ஹவ் இஸ் யோர் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களா, இந்த சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் சரி, டோன்ட் கிவ் அப், பிகாஸ் செகண்ட் ரிவிஷன் இஸ் there. So do not give up. இது உன்னோட ஃபைனல் சான்ஸ். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல நிறைய நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க பசங்களா, நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே வந்து உன்னோட எஃபர்ட்ஸை வந்து கம்மி பண்ணிடக்கூடாது. பிகாஸ் செகண்ட் ரிவிஷனும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பசங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தான் உன்னோட பப்ளிக் எக்ஸாம்ல நீ எப்படி உன்னோட எக்ஸாமை வந்து எழுத போற, ஹவ் யுவர் மார்க்ஸ் வில் பி கம்மிங்னு சொல்லிட்டு இதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ நான் உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாம்ல நீங்க மார்க் கம்மியா வாங்கியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல மார்க் அதிகமா வாங்கியிருந்தாலும் சரி, இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாமோட மெயின் கோல் என்ன தெரியுமா? progress. Okay, so comment section la yes ma'am, I will show improvement னு சொல்லுங்க. இந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ல நம்ம தூள் கிளப்பிடலாம். ஸோ இந்த சயின்ஸ் செகண்ட் ரிவிஷன்ல நீங்க என்னென்ன படிக்கணும்னா நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் மெயினா நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஹாஃப் இயர்லில என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு அண்ட் நான் சொல்ற இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்ஸ்ல மெயினா சொல்ல போனா உன்னோட ஃபார்முலாஸ் ரொம்ப பக்காவா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. இதை ஏன் மேம் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க திரும்ப திரும்ப ஏன் சொல்றீங்க? ஏன்னா நீ இந்த மிஸ்டேக்ஸ பண்ணிருப்ப, அப்ப நீ காதுல வாங்காதது இப்போ உன்னோட மண்டையில நல்லா ஏறும். சோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூமரிக்கல்ஸ்ல எல்லா ஸ்டெப்பையுமே வந்து ப்ராப்பரா காமிங்க, எந்த ஸ்டெப்ஸையும் விட்டுறாதீங்க, கிவன் எழுதணும். அண்ட் டயக்ராம்ஸ்லாம் வந்து பக்காவா இருக்கணும். ரே டயக்ராம்ஸ்ல நீங்க ஸ்கேல் வச்சு வரையணும், ஆரோ மார்க்லாம் ப்ராப்பரா போடுங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், ஃபார்முலாஸ்லாம் பக்காவா இருக்கணும். அண்ட் லாஸ்லாம், நியூட்டன்ஸ் லா இதெல்லாம் நீ எழுதுறப்ப எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எழுதுங்க. நீங்களா ஓனா எழுதுறேன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்கு புரியாத மாதிரி எழுதக்கூடாது, தென் உனக்கு மார்க்ஸ் வராது. ஸோ எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ஸ் எழுதணும். அண்ட் டெரிவேஷன் பண்றப்ப எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து கிளியரா காமிக்க, எல்லா டயக்ராம்ஸ் எங்கெங்க தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. எனக்கு டெரிவேஷன் நான் டிரைவ் பண்ணிட்டு அது போதும் அப்படின்னா கிடையாது. 4 மார்க்ஸ்க்கு தேவையான அளவு யூ ஹேவ் டு ரைட் த ஸ்டெப்ஸ். ஓகே, அண்ட் கமிங் டு கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பக்காவா இருக்கணும். எல்லாத்தையுமே லைக் ஸ்டேட் அண்ட் அதே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து பாருங்க. அண்ட் நீ வந்து நியூமரிக்கல் சால்வ் பண்றப்ப ஃபார்முலா கரெக்டா எழுதணும். ஆல்ரெடி ஃபார்முலா தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அண்ட் இந்த கிராம் மாலிகுலர் மாஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி வித்தியாசங்கள்ல யூனிட்ஸ்லாம் வந்து மறந்துடக்கூடாது. அண்ட் எல்லா ஃபார்முலாவும் பக்காவா எழுதணும். அண்ட் அதே மாதிரி அந்த கெமிக்கல் நேம்ஸ்லாம் வந்து கரெக்டா எழுதணும். அண்ட் அந்த கெமிக்கல் நேம்ஸ் எழுதுறப்ப கூட ஸ்டார்டிங் லெட்டர் எப்படி எழுதணும், செகண்ட் லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து எழுதுங்க. ஏன்னா நீ கால்சியம் கார்பனேட் CaCO3ல CA எழுதுறப்ப ரெண்டுமே நீ ஸ்மால் எழுதிட்டனா கூட அது தப்பு தான், சரியா? ஸோ அக்கார்டிங் டு லா எல்லாத்தையுமே வந்து நீ எழுதணும். அண்ட் நாமன்கிளேச்சர், ஐயூபேக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் எழுதுறப்பயுமே பக்காவா வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிளியரா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதுங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பீரியாடிக் டேபிள் நீ படிக்கிறப்ப அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டா விழுந்து எழுதணும். அண்ட் மெட்டாலஜில நீ அந்த ரியாக்ஷன்ஸ் எழுதுறப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா எழுதுங்க. ஓகே, ஸோ இதுல நீ வந்து ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ட் அயான் நேம், காம்பவுண்ட் நேம் இதெல்லாமே கிளியரா வந்து எழுதணும், சரியா? அண்ட் சொல்யூஷன் சாப்டர், pH கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் எழுதுறப்ப pH ஃபார்முலாலாம் கரெக்டா எழுதுங்க. அண்ட் நியூமரிக்கல்ஸ் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கரெக்டா எழுதணும், சரியா? ஸோ யூனிட்ஸும் நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. கமிங் டு பயாலஜில கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ நீ பேராகிராஃப் எழுதக்கூடாது, புல்லட் பாயிண்ட்ல வந்து எழுதணும். டயக்ராம்ஸை ப்ராப்பரா லேபிள் பண்ணுங்க. எல்லா டயக்ராம்ஸையுமே இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல்ல வீடியோவும் இருக்கு. ஸோ அதை செக் அவுட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸை வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பென்சில்ல தான் வரையணும். அண்ட் கச்சா முச்சான்னு வரையக்கூடாது, ரொம்ப கிளியரா வந்து லேபிள் பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் டெஃபினிஷன்ஸ்னா பக்காவா எழுதணும். டிஃபரன்சஸ்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ் நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதுல எதுலாம் இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ், பிசிக்ஸ்ல என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் நான் சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரியில என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அண்ட் பயாலஜில என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மெயினா இதுல பார்த்தோன்னா நீ ஜெனட்டிக்ஸ் சாப்டரை கொஞ்சம் வந்து நீ வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் சாப்டர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் சாப்டர், இந்த 2 சாப்டரை லீஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சுக்கலாம். நான் யாருக்கு சொல்றேன்?
ரொம்ப 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 புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்றேன். மற்றவங்க எல்லா சாப்டர்ஸுமே வந்து படிக்கணும் அண்ட் எல்லா சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இப்போ நான் உனக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மெயினா இனர்ஷியா, அதோட டைப்ஸ், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், மாஸ் அண்ட் வெயிட், டெரிவேஷன் ஆஃப் பிரின்சிபல், அந்த லீனியர் மொமெண்டம். ஓகே, இதெல்லாம் வந்து நீ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்துக்கணும். சரியா? அண்ட் செகண்ட் சாப்டர்ல நீங்க வந்து நம்மளோட ஆப்டிக்ஸ் சாப்டர்ல வந்து ரேலக்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், ஸ்னெல்ஸ் லா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அண்ட் அதுல கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸோட ஃபார்முலா, அதை வச்சு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நல்லா பார்த்துக்கோங்க வித் டயக்ராம் அண்ட் நீ ரே டயக்ராம்ஸ் வந்து பக்காவா பார்த்துக்கணும். இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு கிளியரா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் சாப்டர் கம்மிங் டு தெர்மல் பிசிக்ஸ். தெர்மல் பிசிக்ஸ்ல பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா இதெல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து டிரைவ் பண்ணி பாருங்க. இதுல இருந்து கண்டிப்பா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது என்ன அண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன? எலக்ட்ரிசிட்டி சாப்டர். எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல ஓம்ஸ் லா இருந்தும் சரி, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட யூனிட் என்ன, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அண்ட் எல்இடி மெரிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட், ஃபியூஸோட யூசஸ் இதெல்லாம் வந்து இந்த சாப்டர்ல இருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஓம்ஸ் லால இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சீரிஸ் பேரலல் சர்க்யூட்டும் இதுல வந்து பார்த்துக்கணும். அடுத்த சாப்டர் என்ன? நம்மளோட அக்கௌஸ்டிக்ஸ் சாப்டர். அக்கௌஸ்டிக்ஸ் சாப்டர்ல லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன அண்ட் நம்மளோட என்னது டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்காது, டாப்லர் எஃபெக்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க. எக்கோனா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, சோனோகிராஃபினா என்ன, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னா என்ன, என்னென்ன அனிமல்ஸ்ல அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் கேட்க முடியும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அண்ட் எக்கோ சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் இதுல வந்து உனக்கு நிறைய கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 6th சாப்டர் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து ஆல்பா ரே, பீட்டா ரே, காமா ரேஸ்க்கான வித்தியாசம் அண்ட் நியூக்ளியர் ரியாக்டரோட காம்பனன்ட்ஸ் அண்ட் இதை தாண்டி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன இம்பார்ட்டன்ட் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் யூசஸ் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தாண்டி கண்ட்ரோல்டு ரியாக்ஷன், செயின் ரியாக்ஷன் இதெல்லாம் பத்தி இந்த சாப்டர்ல வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ல ரொம்பவே மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் நம்பர் 22, கொஸ்டின் நம்பர் 32 உனக்கு இதுல இருந்து வர சான்ஸ் இருக்கு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நீ ப்ராப்ளம்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. சரியா? எல்லா ஃபார்முலாஸ், மோலார் மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ், பர்சன்டேஜ் காம்போசிஷன் எல்லாமே வந்து உனக்கு கிளியரா இருக்கணும். அண்ட் யூனிட்ஸை பக்காவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து உனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோ லா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் இன்சைட் ப்ராப்ளம்ஸும் பார்த்து வச்சுக்கோங்கடா பசங்களா, ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல உனக்கு இந்த ரஸ்ட் கொஸ்டின், ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், கரோஷன் அது ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் அதே மாதிரி இதுல மெட்டலர்ஜில அந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ், ஓகே, இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெல்கம், மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் அலாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ், ப்ரிவென்டிங் கரோஷன் இதெல்லாமே இந்த சாப்டர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதை நல்லா பக்காவா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல, ஓகே, ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன், பைனரி சொல்யூஷன், ரிவர்ஸ், வேற என்ன இதுல இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சொல்யூஷன்ஸ்ல. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல காம்பினேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல பிஹெச் ப்ராப்ளம்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிஹெச்ல இருந்து கண்டிப்பா உனக்கு வந்து கொஸ்டின் கேட்டே தருவாங்க. சரியா? ஸோ டோன்ட் மிஸ் தட். ஓகே, ஸோ மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் இது எல்லாமே கூட நீ வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல நீ வந்து சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், ஹோமோலோகஸ் சீரீஸ், ஐயூபேக் நாமென்க்ளேச்சர், ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து நீ இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கமிங் டு பயாலஜி, பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிசியாலஜில மோனோகாட் அண்ட் டைகாட் ரூட் அதோட டயக்ராம், ஓகே, அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை தாண்டி வாஸ்குலர் பண்டல்ஸ் டயக்ராம், ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? குளோரோபிளாஸ்ட் டயக்ராம் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏரோபிக், எனரோபிக் ரெஸ்பிரேஷன் இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? போட்டோசிந்தசிஸ் கூட பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், ஓகே, இதுல வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட், அப்புறம் பாராசைட்டிக் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச் இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து விட்டு வச்சிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அனிமல்ஸ்ல
ஹார்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை தாண்டி இதில் இருக்கிற டயக்ராம்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்வஸ் சிஸ்டம் இந்த சாப்டர்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்ஸ் எல்லாத்துலயுமே இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸும் நான் வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அதை தாண்டி நர்வஸ் சிஸ்டம்ல சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ், அபிசிசிக் ஆசிட், ஜிபரலின்ஸ், இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உனக்கு நிறைய வரும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின், இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஜெனடிக்ஸ் சாப்டர்ல டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்டிங், மெண்டல்ஸ் லாஸ், இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், இதுல வந்து நம்மளோட டார்வின்ஸ் தியரி, லெமார்க்ஸ் தியரி, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எத்னோபாட்னி அண்ட் தென் அந்த கிவியோட விங், டீஜெனரேட்டட் விங், அதை பத்தி கேட்பாங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் செலக்ஷன், இதெல்லாம் இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோலோகஸ் அண்ட் அனலோகஸ் ஆர்கன்ஸும் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, இதுல நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உனக்கு நிறைய இருக்கும். வெரைட்டிஸ், வீட் வெரைட்டிஸ், ரைஸ் வெரைட்டிஸ், இதெல்லாம் பத்தி கேட்பாங்க. ஹைபிரிட் விகர் பத்தி கேட்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க இந்த சாப்டர்ல பார்க்கணும். important questions. And next, health and disease, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஓகே, ஸோ ட்ரக் யூஸ், எய்ட்ஸோட ப்ரிவென்ஷன், ட்ரக் ப்ரிவென்ஷன், ஆல்கஹாலிக் ப்ரிவென்ஷன், அந்த மாதிரி ஜெனரிக் கொஸ்டின்ஸ் அதில் கேட்பாங்க. அதுவும் நீ பார்த்து வச்சுக்கோ. என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ல அகைன் சாயில் எரோஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரீஸ், எப்படி டீஃபாரஸ்டேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரி ஜெனரிக் கொஸ்டின் 23 சாப்டர்ல இதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பசங்களா, எல்லா சாப்டர்லயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். இது எதையுமே வந்து நீ மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ பசங்களா, மேம் இதை நீங்க ஆஃப் இயர்லியும் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ரிவிஷன்லயும் சொன்னீங்க, செகண்ட் ரிவிஷன்ல இதான சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ஹாஃப் இயர்லில மிஸ் பண்ணது எல்லாத்திலையுமே நீ என்ன பண்ணணும், செகண்ட் ரிவிஷன்ல இப்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எதுல எல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் உனக்கு தெரியும், எதுல வீக்கா இருப்பேனும் தெரியும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இப்ப நீ வந்து செகண்ட் ரிவிஷன்ல எல்லாத்தையுமே பக்காவா நீங்க ஃபசக்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறணும். சரியா? ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரிவிஷனை விட இந்த செகண்ட் ரிவிஷன்ல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சே ஆகணும். அப்பதான் நீ என்ன பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாம்ல நீ பயம் இல்லாம, ஸ்ட்ரெஸ்டா இல்லாம, கான்பிடென்டா வந்து போலாம். சரியா? சோ ஐ வில் ஷோ இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா இந்த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமை நம்ம தூள் கிளப்பிடலாம். சரியா?